ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் கோதுமை தோசையும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இட்லி மாவு அரைக்க டைம் இல்லாமல் நேரங்களில் இது போல் இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவுலேயோ கெவுரு மாவுலேயோ தோசை செஞ்சுக்கினா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போது இந்த கோதுமை தோசை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு அளந்து சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மாவு கூடவே தோசை நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக 1/2 கப்பு அரிசி மாவும் இது கூடவே 3ல் 1 பங்கு ரவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் சேர்த்து கரைச்சிக்கோங்க. நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி வெங்காயம் கேரட்லாம் சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் சேர்த்து தாளித்து தான் பண்ண போகிறேன். ஆனால் ரவா தோசை மாதிரி ரொம்ப மெலிசாக பண்ண போகிறேன். அதனால் நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சியாச்சு. இப்போ அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் லேசாக வறுபட்டு வந்ததும் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா இந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லைங்க, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும். அந்த அளவுக்கு வதங்கினதுமே இப்போ எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். இதை நீங்கள் ஆற வச்சு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா டைரெக்டாக கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா தோசை மொறுமொறுப்பாக வர்றதுக்கு நம்ம அரிசி மாவு ரவெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது ஊறி வர இந்த கேப்பில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்த தோல் நீக்கிய வேர்க்கடலை 1 கப் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை எடுத்தோம் இல்லையா, அதே பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச இந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சட்னி தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிப்பை எடுத்து சட்னியில் சேர்த்துடுங்க. இப்போது சட்னியை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவில் தோசைகளை ஊற்றிக்கலாம். நான் தோசை சுடுறதுக்கு முன்னாடியே அடுப்பை பற்ற வச்சு கல்லை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போது கல் நல்லா காய்ந்து வந்ததும் தோசையை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு ஊற்றும் போதே நல்லா பபுள்ஸாக வருது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்குமே நல்லா பபுள்ஸ் விட்டு வரும். இப்போ இந்த தோசையை சுற்றிலும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா செவந்து வந்திருக்கு. இதே போலவே இந்த பக்கத்தையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தோசை கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா கொஞ்சம் தயிர் கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். இது போல் அடுத்தடுத்த மாவையும் தோசைகளாக வார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட கோதுமை தோசை ரெடி. இப்போ இந்த தோசை கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை சட்னியை ஊற்றி நல்லா சூடாக சுட சுட சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான கோதுமை தோசை வேர்க்கடலை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும்
நம்ம பாரதி ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.